நம்ம நீங்கள் வந்து பிரவச்சனம் பண்ணுறச்ச நான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் பற்றி பேசணும். நம்ம வந்து 15 to 45 நிறையா இருக்குன்னு சொன்னோம். நீங்கள் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ரீசெண்டாக திரும்பவும் கூட போகிறீங்க. யூஎஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெங்களூர் சென்னை மாதிரி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ இவ்வளவு நாடுகள் எல்லா கான்டினென்ட்ஸ் இதெல்லாம் போகும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தை அக்ரஹாரத்திலே இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வளர்ப்புகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். டெய்லி காத்தாலனா பெருமாள் சேவை சாயந்தரம் வாடினு வந்து பேசிக்கலாக வளர்ப்புலேயே அது வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். இப்போ என்ஆர்ஐ மாதிரியான நீங்கள் சொன்னீங்களா மற்றவாவோட சேரச்சு அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்லாம் பண்ணி விட்ருவான்னு. இப்போ என்ஆர்ஐ மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு பெரிய ஒரு எல்லாத்தையுமே டிஸ்ஓன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கும். அவளுக்கு வந்து இது கனெக்டிவிட்டி இருக்காது. அப்பா அம்மா வச்சிருக்கிற பேரை தவிர இப்போ அந்த பேருமே கொஞ்சம் வேறு மாதிரிலாம் வேறு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணும். ஸோ அங்கே அந்த மாதிரியான ஆடியன்ஸை ரீச் பண்ணுறச்ச இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம பேசின அந்த விஷயங்கள்லாம் இது அவங்கள்ட்ட அந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து உள்ள அவங்க ஹவு தே அசோசியேட் வித் ஆல் திஸ் ஹவு தே ரிசீவ் இட். ஒன்றும் இப்போ வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் தோஸ் சில்ட்ரன் நம்ம என்ன பண்ணாலும் கேட்க மாட்டான். அது அவளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு செக்ஷன் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, ஜென்யுவன் டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே அவர்களோட சாதாரணமாக ஒரு குடும்பத்தோடு பழகும்போது அந்த குழந்தைகளோட பேசும்போது என்னெல்லாம் டவுட் இருக்குன்னு பார்த்து அதை எப்படி நம்ம உபன்யாசத்துக்குள்ளேயே ஆன்சர் பண்ண முடியும். ஷியாமல வர்ணமா மேக வர்ணமா கரெக்டாக சொல்லு. ஸோ இப்போ டார்க் இப்போ நம்ம டார்க்குங்கிறோம், டார்க் ப்ளூ டார்க் க்ரீன் அதெல்லாம் இருந்தாலும் அவள் எப்படி கேள்வி கேட்பானா, இதே இந்த டார்க் கலரை வச்சே கேட்குறேன். சுவாமி நீங்கள் சொல்கிறேள் கிருஷ்ணர் ராமர் டார்க்குன்னு, சீதா லவ் பண்ணா, ருக்மிணி லவ் பண்ணா, ராதா லவ் பண்ணாங்கிறேள். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் எனக்கு ஃபேர் அண்ட் லவ்லி கொடுத்து போட்டுக்க சொல்கிறாளே. நான் டார்க்காக இருந்தால் ஒரு பொண்ணு கேட்குறது ஏன் ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், எவ்வளோ ஜெனுவன் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள். ஸோ அந்த இப்போ ராமர் டார்க்காக இருக்காரா இல்லையாங்கிறத விட அது என் லைஃப்பில் வரும்போது ஏன் இப்படி இருக்குது, அந்த டார்க்கை வந்து கொண்டாடுறீங்க, இந்த டார்க் வந்து கலர் மாதிரி ஒயிட் ஆகும் சொல்லி ஒயிட் ஆகணும்னு சொல்லி அப்போ உங்களுக்கு இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இருக்கே. நீங்களே வந்து ஒரு ஹிப்போக்ரெட் மாதிரி நடந்துக்கிறீங்களே, சொல்கிறது ஒன்றும் செய்யறது ஒன்றும். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும். இப்போ வந்து இப்போ இப்போ அப்பா அம்மா வந்து ஒரு 10 ரூல் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு. அந்த குழந்தை என்ன கேட்கும்னா 11வது ரூல் கடலை கடந்து வரக்கூடாது. நீ கடலை கடந்த 11வது ரூலை மட்டும் நீ பிரேக் பண்ணிட்டோ 10 ரூலை ஃபாலோ பண்ணுங்கிறியே. ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்கிறான்னா சரி இந்த ஒரு பிரேக்கிங் ஆஃப் த ரூல் நான் பண்ணிவிட்டேன், பாக்கி 10வது நம்ம ஃபாலோ பண்ணலாமேங்கிறது அவளுடைய கருத்து. ஸோ தெர் இஸ் என்ன சொல்கிறது ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளோட நிறைய என்ன ஒரு 10-11 வருஷமாக மேலே 12 வருஷமாக நான் போயிட்டு இருக்கேன். இப்போ எல்லா பசங்களையும் சேர்ன் பண்ணி நானே குடஞ்சு எடுத்து அவர்களுக்கு ஏன்னா சில குழந்தைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் பேச மாட்டான் நம்மளோட, ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். அப்புறம் பேசி அந்த கேள்விகள் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம பேக்கேஜ் பண்ணுவோம் உபன்யாசத்தை. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். இப்போ எங்கே போனாலுமே இப்போது தமிழகத்தில் பெரும்பாலும் தமிழ், பம்பாய் பெங்களூரில் கொஞ்சம் இடத்துல தமிழ், இல்லாட்டா இந்தியாவிலேயே நிறைய இடத்துல குஜராத் போகிறேன், மத்திய பிரதேஷ் போகிறேன், மத்திய பிரதேஷ் ஒடிசா எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் தான். ஸோ போயிட்டா இங்கிலீஷ் தான். ஸோ அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய லிங்கோ என்னன்னு நான் பார்ப்பேன். அந்த மில்லேனியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லிங்கோ, ஜென்ஸி யூஸ் பண்ணக்கூடிய லிங்கோ, அப்புறம் வந்து நிறைய வார்த்தை இருக்குது, ரிஸ், அப்புறம் வந்து ஸ்நாக், இந்த மாதிரி மனிதர்களை ஸ்நாக்கும்பா. ஓ ஹீ லுக்ஸ் லைக் அ ஸ்நாக் அப்படின்னா அது என்ன, ஸ்நாக்னா என்னன்னு பார்க்கணும், ரிஸ்னா என்ன பார்க்கணும். ஸோ அந்த லிங்கோ. அப்புறம் அவர்கள் பார்க்கக்கூடிய ஓடிடி சீரீஸ் என்ன, ஸோ அந்த சீரீஸை கொஞ்சம் பார்த்து ஒரு தோராயிரமாக ஸ்டோரி லைனை தெரிஞ்சுட்டு அதுலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுக்குது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி லிங்கோ யூஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது பரவாயில்லையே இவர் ரொம்ப மடிசிஞ்சியா இல்லையே, ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இவரும் சொல்கிறாரே, ஓ நாட் மடிசிஞ்சிங்கிறத தாண்டி அவங்க லாங்குவேஜில் பேசுறது. ஸோ அது அவர்களுக்கு ஒரு பிக்சர் இருக்குது பாண்டியஜி. அதாவது கதை சொல்கிறவான்னா ஒன்றும் சரியாக படிச்சிருக்க மாட்டான், லௌகிக படிப்பு. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாடசாலையில் படிச்சுட்டு வந்திருப்பா, நம்ம லெவலில் இல்லை. ரெண்டாவது அவர்கள் வந்து ஏதோ ஒரு பழைப்புக்காக வரா, ஒரு ஆத்துவாத்தியார் மாதிரி ஏதோ பழைப்புக்காக வரா. தே won't be able to match our standards, they won't be able to answer our questions. அவர்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே ஒரு பெருமை வந்துடுது. எப்பேற்பட்ட கேள்வி நான் கேட்குறேன் தெரியுமா, அதான் ஒரு செக்மேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கையாண்டு
நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிட்டோங்கிறதுக்காக 90 அவுட் ஆஃப் 100 கன்வின்ஸ் ஆகிட்டாங்கிறது இல்லை. இது இந்த மாதிரி பண்ணின்னு போனோம். அவர்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளும் ரொம்ப லாஜிக்கலாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் கேட்குற கேள்வியும் ரொம்ப ஜெனுவினாக கேட்பா. சி இந்த ப்ராப்ளம் என்னென்னா, தே ஹவ் பின் புட் இன் டு த வெஸ்டர்ன் வேர்ல்ட். அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பியர் குரூப் இருக்குது பாருங்கள். இவர்கள் வந்து ஒரு 10 இந்தியன்ஸ் இருப்பா, 90 பீப்புள் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பா, யூரோப்பியன்ஸ் இருப்பா. அவர்கள் எல்லோருக்கும் நம்ம வந்து ஒரே பரமாத்மா வெவ்வேறு ரூபங்களில் இருப்பார், அவர் அவதாரம் எடுக்கும்போது கஷ்டப்படுவார். அவர்கள் என்னென்னா, யூ சே யுவர் லார்ட் சஃபர்ட். இஃப் யுவர் லார்ட் ஹிம்செல்ஃப் இஸ் சஃபரிங், ஹவு கேன் ஹீ ரிலீசஸ் ஃப்ரம் சஃபரிங்ஸ்? அவரே கஷ்டப்படுறார், பொண்டாட்டி எங்கே காணோம், நான் எப்படி மீட்க போகிறோம், அவர் என்ன மீட்பார் அப்படின்னு அவா கேள்வி கேட்குறா. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி கேள்விகள் அவா கேட்டிருக்க மாட்டா. ஐயோ என்ன பதில்னே தெரியலையே, ஒருவேளை நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் தப்போ, ஒருவேளை நம்ம நம்பிக்கை தப்போங்கிற எண்ணம் வரும். அந்த இடத்துல தான் வி ஆல் பிளே அ ஸ்மால் ரோல். இல்லைம்மா, இது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, மனிதனை போல் வாழ்ந்தார்தான் நமக்கு வந்து அவர்கிட்ட ஈர்ப்பு இருக்கும், சர்வலோகேஸ்வரன் எப்படி, நிறைய இந்த மாதிரி கேள்விகள். ஸோ இந்த ஒரு ஃபாரின் ட்ரிப்புங்கிறது. ஆனால் நான் ஒன்று கன்க்ளூட் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ டிஃப்ரென்சஸ் ரொம்ப குறைஞ்சுன்னு வருது பாண்டேஜி. இந்தியாவில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் விதேசத்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கும் நான் ரொம்ப வித்தியாசம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு அந்த கலாச்சாரம் ஐக்யூ லெவலில் நோ ஈவன் த தாட் ப்ராசஸ். சி அதாவது வந்து இப்போ 1970ஸ்லாம் ஒரு ட்ரெண்ட் யூஎஸில் ஜீன்ஸ் பேண்ட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அது இந்தியாவுக்கு வரத்துக்கு 10 வருஷம் ஆகும். இப்போ என்னென்னா, இப்போ இனி கார்த்தால ஒன்று சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்ததுன்னா சாயங்காலத்துக்குள்ளே அது வெஸ்ட்மாமில் வந்துடும். நம்ம ஒன்றும் ஸோ அந்த ஸ்பீடில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவர்கள் என்ன கேள்வி ஃபேஸ் பண்ணுறாளோ கிட்டத்தட்ட அதே கேள்விகள் தான் இந்த ஊர் குழந்தைகளும் ஃபேஸ் பண்ணுறா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், த சிச்சுவேஷன் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட். அப்போது இது எல்லா இடத்துலையுமே ஒரு சேலஞ்சாக இருக்குது எங்களுக்கு. அந்த குழந்தைகளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை. பெரியோர்கள் என்றைக்குமே நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பற்றி நமக்கு கவலையே இல்லைன்னா, அவள் நிச்சயமாக அவள் அனுஷ்டானம் பண்ணுவா, பஞ்சாயத்தனை பூஜை பண்ணுவா, சால கிராம திருமேனி பண்ணுவா, கோவிலுக்கு போவா, வருவா, எல்லாம் பண்ணுவா. இப்போ இந்த ஒரு ஏஜ் குரூப் பிட்வீன் 5 to 25 இருக்கு பாருங்க. அந்த ஒரு ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங், யூனிவர்சிட்டி கோயிங், ஜஸ்ட் எம்ப்ளாய்டு, அந்த 5 to 25 அது வந்து எல்லா தரப்பு மக்கள், இது பேர் என்ன, தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம். அந்த குழந்தைகளை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ஹவ் ஆர் வி கோயிங் டு ஹேண்டில்? ஏன்னா அடுத்த ஒரு 30 வருஷத்தில் இவாளுக்கு தான் 50 வயசு ஆயிருக்கும். இப்போது 70 வயசு இருக்கவாள்லாம் அப்போ பரமபதிச்சுட்டு இருப்பா. எப்படி இந்த தர்மம் இன்னும் how are we going to take forward? சபாக்கள்லாம் எப்படி, அந்த கமிட்டிஸ்லாம் எல்லாரும் வயசானவா இருக்கா, எப்படி யங்ஸ்டர்ஸை ஈர்க்க போகிறோம்? இஸ் தேர் அ பெட்டர் வே டு டூ இட்? இதெல்லாம் கொஞ்சம் தினம் சேர்னிங் நடந்துகிட்டே இருக்கும். எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணுறது? நானும் ஒரே விஷுவலாக்கி, நிறைய அதுக்கு வந்து ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு ஆடியோ விஷுவலாக்கி. ஏன்னா அவள் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைச்சலாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு. 2.5 மணி நேரம் உபன்யாசம்னா ஒருத்தர் பேசுகிறதே கேட்டுட்டு இருக்கணும். அப்போ நான் உடனே ஸ்லைடை போட்டு அந்த பிக்சரை போட்டு 2 பாட்டு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுமா இருக்குது. அவளை என்கரேஜ் பண்ணணும். we have to encourage. அந்த 2.5 மணி நேரம் அவளை உட்காத்தி வைக்கணும். அந்த லிசனிங் பேட்டர்னில் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான். அது முன்னாடி இருந்தவா வந்து அப்படியே முழுக்க வந்து உட்காந்துருப்பா, 2.5 மணி நேரம் அசையாம ஆடாமல் உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து கிருஷ்ணபிரேமி மகாராஜ் உட்பட பலர் பார்க்கும், அப்படியே உட்காந்துருப்பா 2.5 மணி நேரம். முன்னாடி பாகவதானோ சப்தாகம் 7 நாள் 9 நாள் டெய்லி உட்காந்து பண்ணுறது. இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்ஸ் மாதிரி தேவைப்படுது. அப்போ இன்றைக்கி முடிச்சிரு, நாளைக்கு முடிச்சிரு, நாளைக்கு கழிச்சு முடிச்சிரு, அப்படி அத்தியாவசியமாக பண்ணாமல் இன்றைக்கி ஸ்டோரி இன்னோட முடிச்சிரு, நாளைக்கு அதை வேற சொல்ல. அப்படி தீட்சிதர்லாம் இருந்த காலத்து அனந்தராம தீட்சிதர் 48 நாள் ஒரே இதுவாக பண்ணுவார். இப்போ சுந்தர்குமாரன்னா 100 நாள்லாம் பண்ணுறார். இப்போது நான் வந்து 5 நாள் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அதுக்கே யங்ஸ்டர்ஸ்லாம் 5 days ஒன்றும். அப்புறம் ஆர்கனைசர்ஸ்க்கு நான் சொன்னேன் 5 to 7:30. சார் சுவாமி நீங்களே 2.5 மணி நேரம் பேசுவீங்களா? நாங்களே 2 மணி நேரம். அதான். ஸோ இப்போ ஒன்று நம்பர் ஆஃப் டேஸ், டியூரேஷன். ஸோ இதை இப்போ வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி கேட்டால் நம்ம உபன்யாசத்தில் வெறும் தியான ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறதுக்கே 7 நிமிஷம் ஆகிடுறது. எதாக இருந்தாலும் 59 சென்ஸ்குள்ளே பேசி 59 சென்ஸ் எப்படி நம்ம பேசுறது? ஸோ தீஸ் ஆர் ஆல் சேலஞ்சஸ், பட் ஐ வுட் ஃபேர்லி சே குவைட் மேனேஜபிள். நிறைய பேர் வரா. அதாவது வந்து ஒரு சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், டாலஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோலலாம் ஒரு வென்ஸ்டே, தேர்ஸ்டே, வீக் டே, அதுவும் அங்கெல்லாம் வந்து 50 மைல் 100 மைல்லேன்னு வரணும். ஒரு 1250 பீப்புள் ஈஸியாக ஃபுல்லாக வந்து உட்காந்துக்கிறா ஒரு வெனஸ்டே உபன்யாசத்துக்கு. ஸோ இது வந்து என்ன, தானாக சேர்ந்த கூட்டம். நம்ம வந்து ஒன்றும் இதை கொடுக்க போகிறோம், அதை கொடுக்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறதில்ல. இவ்வளோ 200 ரூபா 300 ரூபா ஒன்றுமே ஒருத்தருக்கெல்லாம் கிடையாது.
அவளா வரணும், கேட்டுட்டு உபன்யாசத்துக்கு போகணும்.